அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு வியாழக்கிழமனையும் வெள்ளிக்கிழமனைக்கும் மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் இருந்துச்சு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதை அப்படியே இன்றைக்கி எரேஸ் பண்ணியிருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் லோ மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு ஹைக்கும் லோவுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400-500 புள்ளிகள் மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 விதமான காரணங்கள் இருக்குது. மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் யார் வேணாலும் என்ன வேணாலும் காரணம் சொல்லலாம். ஆனால் டெக்னிக்கலாக மார்க்கெட்டு என்ன நடக்குது, என்ன மாதிரியான காரணங்கள்னால ஃபால் ஆனிச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நாளைய தினம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு நியூஸஸில் இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்ஸு அதை நான் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. 5 ரீசன் ஆஃப் மார்க்கெட் கிராஷ். என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஹெச்எம்பிவி வைரஸ். இந்த வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலையும் ஒரு சில இடங்களில் வந்திருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு சில நியூஸஸ் ரூமர் வந்துச்சு. ரூமரும் நியூஸஸாகவும் வந்துச்சு. சரிங்களா? அதை பேஸ் பண்ணியும் மார்க்கெட் ஃபால் ஆனிச்சு. அது என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏஷியன் மார்க்கெட் வீக்காக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் வீக்காக இருக்கிறது ஒரு விதமான காரணம். அடுத்தது வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வைரஸோட தாக்கத்தின் காரணமாகவும் கோவிட்-19க்கு அப்புறம் இதே திருப்பி ஒரு வைரஸ் வந்துருச்சோ, இது மூலயமா மார்க்கெட் மேலும் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். கோவிட்டில் எப்படி மார்க்கெட் ஒரு ஹெவி கிராஸ் ஆனிச்சு அந்தமாரி கிராஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற மாரி எல்லாருக்கும் ஒரு பயம். சரிங்களா? அதே நேரத்தில் அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்லாம் ஃபால் ஆகிருக்கு. என்னென்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்கு, ஐடிசி, டாடா மோட்டார்ஸ், கொடாக் பேங்கு இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிட்டாங்க. அதுவும் மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு ஒரு விதமான ரீசன். அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் ஆகிட்டே இருக்குது. அதுவும் ஒரு விதமான நியூஸு. சரிங்களா? தென் டெக்னிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் ஒரு புல்லிஷ் மோடுக்கு வரல. அதுவும் ஒரு விதமான ரீசன் தான். நம்மளோட வீடியோஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வீடியோ பாருங்கள். ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி வீடியோ வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு புல்லிஷ் வரும்போது நான் போட்டிருந்தேன். மார்க்கெட் வியாழக்கிழமை அன்னைக்கு புல்லிஷ் வந்துருந்துச்சு. அந்த புல்லிஷ் வந்திருக்கும் போது நான் சொன்னது நிஃப்டி ஒரு தற்காலிக ஏற்றத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் 2ஆம் தேதி வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். அதே போல் தான் இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த தற்காலிக ஏற்றம் மட்டும்தான் மார்க்கெட்டில் நடந்திருந்ததுக்கு. ப்ரீவியஸாக இந்த கேப் ஃபில்லிங்கை மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே விழுந்துருச்சு. நான் வியாழக்கிழமை அன்னைக்கு கூட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 24,200 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஃபால் ஆகிடுச்சு. சரிங்களா? நான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 24,400 சொல்லியிருந்தேன். அதுக்கு மேலே 24,762 சொல்லியிருந்தேன். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸையே மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு மேலே போல் ஃபால் ஆகிடுச்சு. இனிமேல் இந்த ஜோன் மேக்ஸிமம் தேவைப்படாது. ஏன்னா மார்க்கெட் அதை இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா மார்க்கெட் இந்த லோவையும் இப்போ பிரேக் பண்ணிடுச்சு. ஓவரால் டேயில் பார்க்கும்போது நம்ம ஒரு சேனலை பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ பாருங்கள், அகைன் அந்த சேனல் ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்துடுச்சு. சேனலில் மார்க்கெட் என்ன மாதிரியான சினாரியோஸ் ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். மார்க்கெட் இந்த சேனலில் மார்க்கெட் லோ கரெக்டாக அந்த சேனல்லே நின்றுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த சேனலை கட் பண்ணிச்சு அப்படின்னா 23,477 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் அடுத்தது ஒரு ஃபால் வரும். அது 23,257 அப்படிங்கிறது ஒரு ஃபாலாக இருக்கும். அதெல்லாம் பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு ஹெவி கிராஷ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் அது ட்ரெண்டையும் பிரேக் அவுட் ஆகிடும், டெக்னிக்கலும் ரொம்ப வீக் ஆகிடும். அதனால மார்க்கெட் நல்லாவே ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ புரிஞ்சுதுங்களா மார்க்கெட் என்ன ரீசனுக்காக ஃபால் ஆகிருக்கு அப்படின்னு? இன்னும் ஒரு பைட் அப் ட்ரெண்டோ செல் ட்ரெண்டோ மார்க்கெட்டில் இன்னும் ஷோ ஆகலை. நம்ம எப்போதுமே சொல்லியிருக்கோம், ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே 24,800க்கு மேலே போனால் தான் அப் ட்ரெண்ட் வரும். இல்லைனா அந்த ரேஞ்சுக்குள்ளாரையே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். எல்லாருமே மேக்ஸிமம் எதிர்பார்த்தது இந்த லெவலில் அடுத்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 400, அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 800 அப்படிங்கிற வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் இந்த கேப்பையே ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் டவுன் சைடு வந்துருச்சு. நாளைய தினம் இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளார போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? சேனலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகுது, கீழே இந்த 600க்கு கீழே வருது அப்படின்னா 500க்கு போய்டும்.
500க்கு கீழே வந்துச்சுன்னா 250 ரேஞ்ச் வரைக்கும் போயிடும். இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ஃபால். நம்ம வீடியோவில் வீக்லி அனலைசிங்கில் சொல்லியிருந்தோம் 51,300 ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு மேலே போனால் 51,850. 850க்கு மேலே போனால் தான் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து இந்த லெவலில் கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கு. கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு 867 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 49,800 வரைக்கும் போகும்னு சொன்னோம். கரெக்டாக மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு. அடுத்த சப்போர்ட் ரேஞ்சுக்கு போயிடுச்சு பாருங்கள். மார்க்கெட்டு 50,677 அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு. எக்ஸாக்டாக என்ன பண்ணிடுச்சு, அடுத்த சப்போர்ட்டுக்கு வந்து மார்க்கெட் போயிடுச்சு. சரிங்களா? நாளைக்கு இமிடியேட் சப்போர்ட் எதுனா 49,829 இந்த லெவல் வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் இமிடியேட் சப்போர்ட்டு. மார்க்கெட் அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த ஃபிப்னாசி லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு 48,694. இந்த 48,694 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லாவே ஒரு ஃபால் வரும். அது இந்த 47,283 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவலு. சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் பார்த்துருவோம். சென்செக்ஸ் வந்து இந்த எல்லோ ஜோன் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு. எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து அந்த ஜோனை தொட்டுட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. 80,000 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸு. இந்த 79,000 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 77,572 அப்படிங்கிறது சப்போர்ட் சொன்னோம். அந்த ரேஞ்சில் தான் நிற்கிது மார்க்கெட்டுக்கு. அதுதான் இமிடியேட் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 76,746 வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் அந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நிஃப்டி போலவே ஒரு ஃபால் வரும். அந்த ஃபால் வந்து 75,000 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் சென்செக்ஸில் இருக்கும். சரிங்களா? இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. நம்ம நிஃப்டியை வந்து ஸ்ட்ராங்காகவே சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப் ட்ரெண்ட் வரல. 24,800க்கு மேலே வந்தால் தான் மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதே போலவே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? எதுவாக இருந்தாலும் இன்ட்ராடே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இன்ட்ராடே மட்டும் பண்ணுங்கள். பொசிஷனை கேரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸுக்கு தகுந்தாற் போல் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும். சரிங்களா? அதனால் ரொம்பவே சேஃபாக இருங்க. அன்னன்னைக்கு மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு தகுந்தாற் போல் ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு அப்பாற்பட்டும் நடக்கும். சரிங்களா? நான் சொல்கிற வியூ உங்கள் வியூவோட ஒத்து போனதுன்னா மட்டும் மார்க்கெட்டில் நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் முழுசாக மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் லிங்க்கில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ண வேணாம். அதை நீங்கள் எப்படி அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ரெஃபரல் கீழே டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ரெஃபரல் லிங்க்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா அந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே? அந்த ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த கிளாஸஸ் மூலிமா நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே? விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.